பள்ளி கல்வித்துறையில் 3 மாவட்ட கல்வி அதிகாரிகள் பணியிட மாற்றம். நெல்லை, திருப்பூர் மற்றும் கடலூர் மாவட்ட கல்வி அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான தொடக்க பள்ளிகள் இன்று இயங்கவில்லை. டிட்டோ ஜாக் சங்க முடிவின்படி இடைநிலை தொடக்கநிலை ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். நடப்பாண்டுக்கான திருத்தப்பட்ட நாட்காட்டியை வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. பள்ளிகளில் 220 இருந்த வேலை நாட்களின் எண்ணிக்கை 210 குறைப்பு. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு வரும் 12ஆம் தேதி தொடங்கும். கடைசி நேர கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக 120 நாட்களுக்கு முன்பே முன்பதிவு தொடங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கோவையில் கலைஞர் நூலகம் அமைக்கும் பணிக்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. விருப்பம் உள்ள நிறுவனங்கள் அக்டோபர் 16ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. எந்த கட்சியும் கண்டு திமுக பயப்பட வேண்டிய தேவையில்லை. புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி விற்பனை. ஒரு சவரன் 53,440 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. திருப்பூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் நாகப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு. மாணவர்கள் அலறியடித்து ஓட்டம். நாகப்பாம்பை உயிருடன் மீட்டு வனப்பகுதியில் விட்ட பாம்பு பிடி வீரர். விஜயவாடாவில் அடுத்தடுத்து கேள்வி எழுப்பிய நபரே கிராம நிர்வாக பெண் அதிகாரி கன்னத்தில் அறைந்த சம்பவம். விளக்கம் கேட்டு கிராம நிர்வாக பெண் அதிகாரிக்கு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ்.